ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கட் பீடோட லோடிங் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து பீட்ஸில் எப்படி லோடிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான். பட் என்னென்னா பீட்ஸில் வந்து நம்ம கிராஸாக பண்ணியிருப்போம். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிராஸாக வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் என்னன்னா, இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாக்ஸ் லைனுக்கு வந்து ஒரு 3 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 3 பீட்ஸை வந்து நார்மல் சிவிங் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்வேர்டு கொண்டு வரோம். ஆல்ரெடி நார்மலாக எப்பவும் போல் நம்ம லோடிங் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் பேக்கில் கொண்டு வந்துட்டு குட்டியாக லாக் அதாவது பெரிய செயினு குட்டி லாக் போட்டு திரும்ப வந்து நான் 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன். இந்த கட் பீடை பொறுத்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நிறையா டிப்ஸ்லாம் சொல்லிட்டேன். கட் பீடு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. பட் என்னென்னா நம்ம அந்த கட் பீடை வந்து அவுட்லைன் கொடுக்குறப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. ஏன்னா சுகர் பீடை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இதுவே இந்த மாதிரி நீங்கள் லோடிங்கில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபில்லிங்காக, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃப்ளவரில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு, எம்போஸ்ட் ரோப்புக்கு மேலே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் லோடிங் பண்ணுறப்போ நமக்கு வந்து நிஜமாகவே வந்து கட் பீடு வந்து நல்ல லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 பீட்ஸ் வந்து கட் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி பேக்வேர்டில் கொண்டு வந்துட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி குட்டியாக ஒரு லாக் போடுறேன். அந்த குட்டி லாக் வந்து நம்ம போடுறது வந்து ரொம்ப குட்டியாக போடணும். ஆல்ரெடி இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேம் அதே 3 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வாங்கியிருக்க கட் பீடை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எதுவுமே ஈவனான சைஸ் கிடையாது. இது நான் வந்து இங்கே வாங்கினது, அதாவது நான் இருக்க பிளேஸில் இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் வாங்குறப்ப பீட்ஸோட அந்த கட் பீடோட சைஸ் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் தெரியணுன்றதுக்காக யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் கட் பீடை அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸில் வந்து லோடிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் வந்து கட் பீடு வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. நான் அதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சேம் எப்பவும் போல தான், ஸ்டிச்சை பொறுத்தளவுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக வந்து அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி பீடோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் கொண்டு போனோடனே குட்டியாக லாக் போட்டு அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வரோம். பேக்வேர்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொண்டு வந்து, அதாவது பெரிய லாங் செயினாக கொண்டு வந்து குட்டியாக லாக் போடுறதுனாலும் போடலாம், இல்லை 2 செயின் போட்டு குட்டி லாக் போடுறதுனாலும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து இதுக்கு முன்னாடி நிறையா பீட்ஸ் ஒர்க்லாம் போட்டிருக்காங்க, வேறு லெவலில் போட்டிருக்காங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிகினஸாக இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஆரி டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.